அம்மாவின் ஆசை சிறுகதை. ஆசிரியர் மைதிலி அவர்கள். பிரபல அட்வொகேட் ரங்கநாதத்தின் ஒரே மகள் வைதேகிக்கு இன்னும் 4 நாட்களில் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைத்தாகிவிட்டது. நெருங்கிய பந்துக்களுக்கு அழைப்பும் அனுப்பியாகிவிட்டது. வைதேகி, வைதேகி என்று பெண்ணை அழைத்தவாறு தன் பருத்த தேகத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு மாடி அறையை அடைந்த தாயார் ருக்மணி அம்மாளுக்கு பெண்ணை பார்த்ததும் எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது. ஷாம்பு போட்டு தேய்த்து குளித்த தலையை ரிப்பனால் முடிந்து கொண்டு சலவை செய்த வெள்ளை சேலையை உடுத்தி கொண்டு மும்மரமாக துப்பறியும் நவீனம் ஒன்றை படித்து கொண்டு இருந்த வைதேகியை பார்த்தால் இன்னமும் 4 நாட்களில் கல்யாண பெண்ணாக மனையிலே உட்கார இருக்கிறவள் என்று யாருமே நம்ப மாட்டார்கள். மருதாணி அரைச்சுண்டு வச்சிருக்கேன், கையை நீட்டு. பெண்ணின் பதிலை கூட எதிர்நோக்காமல் மருதாணி இடுவதற்கு வாகாக பெண்ணின் எதிரிலே ஒரு மோடாவை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து விட்டாள் ருக்மணி அம்மாள். மருதானியா? ஐயோ, இந்த பைத்தியக்காரத்தனமெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று எவ்வளவு தரம் சொல்லுகிறதம்மா? சலித்து கொண்டாள் வைதேகி. ஏதடி பைத்தியக்காரத்தனம்? கல்யாண பெண் மருதாணி இட்டுக்கொள்வதா? நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்று ருக்மணி அம்மாள் முடிப்பதற்குள் வைதேகி சீறினாள். அந்த காலத்தில் நேரத்துக்கு மதிப்பு கிடையாது, இந்த காலத்தில் அப்படி இல்லை. பணத்தை விட நேரத்துக்குத்தான் இப்பொழுது வேல்யூ அதிகம். எனவே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான சம்பிரதாயங்களுக்காக என் நேரத்தை வீணாக்க முடியாதம்மா. வைதேகி தடதட என்று மாடி இறங்கிவிட்டாள். பின்னாலேயே மெதுவாக படி இறங்கி வந்த ருக்மணிக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. பட்டுப்புடவையா? அதெல்லாம் தண்ட செலவாம்மா. வேணுமானால் இன்னும் 2 ஷிஃபான் புடவை எடுத்துக்கொடு என்பாள் வைதேகி. அது மட்டுமா? கல்யாணத்தில் மாப்பிள்ளை அழைப்பு, மேளம், காசி யாத்திரை, நலுங்கு இவை எதுவுமே கூடாது என்பது வைதேகியின் நிபந்தனை. அந்த காலத்தில் மனிதர்களுக்கு நேரத்தை செலவழிக்க தெரியவில்லை. அதனால் மாப்பிள்ளை அழைப்பு, அது இது என்று ஒரு கல்யாணத்துக்கு 4 நாட்களை வீணடித்தார்கள். ஆனால் உலகம் எவ்வளவோ முன்னேறி இருக்கும் இந்த ராக்கெட் யுகத்தில் பைத்தியக்காரத்தனமான சம்பிரதாயங்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்க கூடாது என்பது அவள் வாதம். எப்பொழுதுமே தன் செல்ல பெண்ணின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசியே அறியாத ரங்கநாதன் இப்பொழுதும் பெண் சொன்னதற்கெல்லாம் ஆமாம் போட்டதுடன் பெண்ணின் விருப்பத்துக்கு விரோதமாக எதையுமே செய்யக்கூடாது என்ற மனைவிக்கும் கட்டளையிட்டு விட்டார். வைதேகியை மணக்க இருக்கும் சுரேஷ் வைதேகியின் முறை பையன். தன் வருங்கால மனைவியின் அபூர்வமான அழகின் முன்னாலும் சென்னை சர்வகலா சாலையிலே பிஏவிலும் எம்ஏவிலும் தங்கப்பதக்கம் வாங்கி தேறிய புத்தி கூர்மையின் முன்னாலும் பேச்சு இழந்து போயிருந்தான். இந்த மட்டும் அவள் தன்னை மணக்க சம்மதித்ததே அவனுக்கு பேரானந்தம். ருக்மணி அம்மாளுக்குத்தான் மகா எரிச்சல். மனதோடு புலம்பிய வண்ணம் தோட்டத்திலிருந்து பறித்து எடுத்த குண்டு மல்லி அரும்புகளை அழகாக தொடுக்கலானாள் அந்த அம்மாள். வைதேகிக்கு சின்ன வயதில் பூ என்றால் கொள்ளை ஆசை. அம்மா தன் தலையை வாரி கொண்டையிட்டு பூச்சூடி கொள்ளும் பொழுதெல்லாம் தானும் போட்டி போட்டுக்கொண்டு தலை நிறைய பூச்சூடி கொள்வாள். எனக்கும் உன்னை மாதிரியே பட்டுப்புடவை கட்டிவிடமா என்று அம்மாவை நச்சரிப்பாள். அப்பொழுதெல்லாம் ஆகட்டும், நீ பெரியவளாக வளர்ந்த அப்புறமா உனக்கும் விதவிதமாக புடவை வாங்கி தருவேனாம், என்ன என்பாள் ருக்மணி. அவள் மனக்கண் முன்னால் வைதேகி பெரியவளாகி அவள் திருமண கோலத்திலே நிற்கும் காட்சி விரிந்து மலரும். ருக்மணி நடுத்தர குடும்பத்திலே பிறந்து ஏழ்மையில் வளர்ந்து ரங்கநாதத்தை கைப்பிடித்தவள். ருக்மணியின் கல்யாணம் ஒரு கோவிலிலே வெகு எளிமையாக நடந்தது. விதவிதமான நகைகள் இல்லை, பட்டும் பனாரசும் இல்லை, நிறைந்த உற்றார் உறவினர் இல்லை. இந்த இல்லாமையும் எளிமையான திருமணமும் ருக்மணிக்கு ரொம்பவுமே குறையாக இருந்தாலும் அதை பற்றி அதிகம் நினைக்கவில்லை. பின்னால் அவள் கரம் பிடித்த வேளையோ வைதேகி பிறந்த வேளையோ வாழ்க்கை பந்தயத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த ரங்கநாதன் மடமடவென்று வெற்றி கம்பை நாட்டினார். செல்வம் சேர்ந்தது. இப்பொழுது ருக்மணிக்கு தான் தன் இளமையிலே அனுபவிக்க ஆசைப்பட்டு கைகூடாதவற்றையெல்லாம் தன் பெண் அடைய வேண்டும் என்ற ஆசை. தன் பெண்ணின் கல்யாணத்தை விமர்சையாக நடத்த வேண்டும் என்ற விருப்பமானால் பெண்ணோ மாப்பிள்ளை அழைப்பு கூட கூடாது என்கிறாளே. இன்னும் சற்று நேரத்துக்கு இதே சிந்தனையில் உட்கார்ந்திருந்தால் ருக்மணி அம்மாள் அழுதே விட்டிருப்பாளானால் அதற்குள்ளாக தான் கை பிடிக்க இருக்கும் சுரேஷின் கரத்தை பிடித்தவாறு அம்மாவின் எதிரிலே வந்து நின்றாள் வைதேகி. அம்மா, நானும் சுரேஷும் சினிமாவுக்கு போகிறோம். உட்லாண்ட்ஸிலே சாப்பிட்டு விட்டுத்தான் வருவோம்.
நீ எனக்காக காத்து இருக்காதே அம்மா என்று கொஞ்சலாக குலைந்தாள் பெண். ருக்மணி அம்மாளுக்கு தன் பெண்ணும் மருமகனும் கல்யாணத்துக்கு முன்னாலேயே கரம் பிடித்து கொண்டு நிற்பதை பார்க்க ஒரு பக்கம் லஜ்ஜையாகவும் இருந்தது, மறுபக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. அதெல்லாம் சரி, பட்டுப்புடவை தான் கட்டமாட்டேன் என்கிறாய், கல்யாண பெண்ணாக லட்சணமாக தலை நிறைய பூவாவது வச்சுக்கோடி. ருக்மணியின் கரம் தான் ஆசையுடன் தொடுத்த மல்லிகை சரத்தை பெண்ணின் தலையிலே சூட்ட நீண்டது. அதற்குள் பெண் 10 அடி நகர்ந்து விட்டாள். போ அம்மா, நான் என்றைக்கு வண்டி வண்டியாக தலையிலே பூ வைத்து கொண்டு இருந்திருக்கிறேனா? என் சிநேகிதிகள் யாராவது பார்த்தால் சிரிப்பார்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு மல்லிகை பூ வாசனையே ஒத்துக்கிறதில்லை. அப்ப நான் வரேன். குதி நடையிட்டு சென்ற பெண்ணை பார்த்த வண்ணம் கண் கலங்க நின்றாள் ருக்மணி. கல்யாணம் வைதேகியின் விருப்பப்படி சம்பிரதாயங்கள் இல்லாமல் எளிமையாக முடிந்துவிட்டது. ருக்மணி அம்மாளுக்கு அழமாட்டாத துக்கம்தான். இருந்தாலும் இந்த மட்டும் பெண் முகூர்த்த நேரத்தில் மடிசார் உடுத்தி கொண்டு தாலி கட்டிக்கொள்ள சம்மதித்தாளே என்று சந்தோஷம். கல்யாணமான மறுதினமே ஹைதராபாத்துக்கு கிளம்பி விட்டார்கள் மணமக்கள். அங்குதான் சுரேஷுக்கு உத்தியோகம். ஹோட்டல் சவேராவிலே டிஃபனுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு அமர்ந்து இருந்தனர் சுரேஷும் வைதேகியும். வைதேகியின் அழகுக்கு இயற்கை இன்னமும் மெருகூட்டி இருந்தது. இன்னும் 4 மாதங்களில் இயற்கை பெண்களுக்கு தரும் பெரும் பொறுப்பை தான் ஏற்க இருக்கும் பெருமிதம் வைதேகியின் கண்களில், பேச்சில், சிரிப்பில் அவளையும் மீறிக்கொண்டு மிளர்ந்தது. அவள் பார்வை அங்கு குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்த குழந்தைகளில் குறிப்பாக ஒரு பெண் குழந்தையின் மீது பதிந்து நின்றதை சுரேஷ் கவனிக்க தவறவில்லை. அவன் பார்வையை உணர்ந்து திரும்பினாள் வைதேகி. அந்த குழந்தை அழகாக இல்லை என்று கேட்ட வைதேகியின் குரலில் பாராட்டுடன் கூட எதையோ எதிர்நோக்கும் ஆனந்தம். எனக்கென்னவோ அந்த பையன்தான் ஸ்மார்ட்டாக இருப்பதாக தோன்றுகிறது. சுரேஷின் குரலிலே உன்னை புரிந்து கொண்டேன் என்ற விளக்கம். எனக்கு பெண்தான் வேண்டும். சுற்றி வளைக்காமல் நேரடியாக தன் ஆசையை வெளியிட்டாள் வைதேகி. ஏனாம், பிள்ளை என்றால் கசக்கிறதோ? அப்படியில்லை சுரேஷ். ஆண் குழந்தையைப் போல அல்லாமல் பெண் குழந்தைக்கு விதவிதமாக உடை அணிவித்து அழகு செய்யலாம். அது மட்டுமா? வைதேகியின் குரல் சன்னமாக ஒலித்தது. என் பெண்ணுக்கு பாட்டும் நாட்டியமும் சிறு வயதிலிருந்தே முறையாக பெரிய நட்டுவனாரை வைத்து கற்றுத்தருவேன். பிறகு அவளை கலாஷேத்திரத்தில் சேர்த்து நாட்டியத்தில் பெரும் பயிற்சி கொடுத்து பெரிய நடன மணியாக ஆக்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை சுரேஷ். வைதேகிக்கு உணர்ச்சி பெருக்கிலே கண் கலங்கியிருந்தது. அதெல்லாம் சரி, நீ விரும்புகின்றபடியெல்லாம் நடந்து விடுமா என்ன? ஒரு 10, 15 வயது வரையிலும் நீ சொல்லுகிறபடியெல்லாம் உன் பெண் நடக்கலாம். அதற்கு பின் விவரம் தெரிந்தவுடன் உன் சொல்படி நடக்க மறுத்தாலோ, அவள் வாழ்வை பொறுத்தவரையிலும் வேறு லட்சியங்கள் இருந்தாலோ, உன் பெண்ணுக்கு நடனம் கற்றுக்கொள்ள பிடிக்கவில்லை என்று வைத்துக்கொள். சுரேஷ் முடிக்கவில்லை. அது எப்படி? நான் நான் பெற்ற பெண். நான் என் ஆசைகளையெல்லாம் கொட்டி வளர்க்கும் பெண். என் எதிர்கால கனவுகளின் மையமாக விளங்குபவள். உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போன வைதேகி சுரேஷின் முகத்தை சிரிக்காமல் சிரிக்கும் அவன் கண்களை சந்தித்தவுடன் மேலே பேச முடியாமல் தடுமாறினாள். ஏனடி அம்மா, நீ உன் அம்மாவின் அற்ப ஆசைகளை கூட உதாசீனப்படுத்தியவள். உன் தலையிலே பூச்சூட்ட விரையும் கரத்தை தடுத்து நிறுத்தியவள். வாழ்விலே ஒரு முறை வரும் கல்யாண நாளில் கூட அவள் அபிலாஷைகள் பைத்தியக்காரத்தனம் என்று ஒதுக்கியவள். உனக்கு மட்டும் உனக்கு பிறக்க இருக்கும் குழந்தை மீது இத்தனை பாத்தியதையா? ஆசைப்படவும் கனவு காணவும் உனக்குத்தான் தெரியுமோ? சுரேஷ் இப்படியெல்லாம் சொல்லவில்லைதான். ஆனால் அவன் கண்களும் சிரிப்பும் அதைத்தான் சொல்லுகின்றன என்பதை புரிந்து கொண்டாள் வைதேகி. சென்னையில் ரங்கநாதன் தம்பதியருக்கு அப்படி ஒரு சந்தோஷமான அதிர்ச்சி. லேடி டாக்டர் குறித்து கொடுத்திருக்கும் பிரசவ நேரத்துக்கு சரியாக 10 நாட்கள் முன்புதான் சென்னை வரப்போவதாகவும், வளைகாப்பு சீமந்தம் போன்ற பைத்தியக்காரத்தனங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்றும் ஒவ்வொரு கடிதத்திலும் எழுதிய பெண் 6ஆம் மாதத்திலேயே பிறந்தகம் வந்தது மட்டுமன்றி, வளைகாப்புக்கு எப்போது அம்மா நாள் குறித்திருக்கிறாய் என்று அல்லவா கேட்கிறாள். ருக்மணி அம்மாளுக்கு சந்தோஷத்துடன் கூட பெண் எங்கே ஷனசித்தம் ஷனபித்தமாக குணம் மாறிவிடுவாளோ என்ற பயமும் பீடிக்க
சாதுவாக தன் முன்னால் அமர்ந்து தலையிலே ராகோடி வைத்து மல்லிகைப்பூ தைத்து பின்ன அமர்ந்திருக்கும் பெண்ணின் முகத்தை திருப்பினாள். திருஷ்டி கழித்தவாறே, ஏண்டி, மாப்பிள்ளை உனக்கு என்ன மந்திரமடி போட்டார்? ஆளே மாறிவிட்டாயே என்றாள் தாயார். பதில் பேசாமல் புன்னகை செய்தாள் வைதேகி. அவள் மனக்கண் முன்னால் அழகான பெண் ஒருத்தி காலிலே சலங்கை கொஞ்ச அற்புதமாக நடனம் ஆடிக்கொண்டு இருந்தாள். அன்பானவர்களை, மைதிலி அவர்கள் எழுதிய அம்மாவின் ஆசை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.